ஹே காய்ஸ், ரேமோ நிறுவனத்தை இவ்ளோ உயரத்துக்கு அழைச்சிட்டு வந்து சாதிச்சு காமிச்ச அந்த நிறுவனத்தோட தலைவரான விஜய்பட் சிங்கானியா அப்படின்றவரு இன்னைக்கு மோசமான நிலையில இருக்காரு. தன்னோட பெரும் பகுதி சொத்தெல்லாம் இழந்து இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுற சூழல்ல இருக்கேன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுக்கற அளவுக்கு அவரோட நிலைமை மாறி இருக்கு. அப்படி என்ன அவர் லைஃப்ல நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோட் சூட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பிராண்ட் ரேமான் தான். இந்தியா மட்டும் இல்லாம கென்யா, யூகே, சிங்கப்பூர்னு பல நாடுகள்ல இவங்களோட நிறுவனம் இருக்கு. இது எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு வரது அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது. அதை பண்ணிருக்க ஒரே ஆள் அந்த நிறுவனத்தோட சேர்மனா இருந்த விஜய்பட் சிங்கானியா தான். 1925ல ரேமான் உல்லன் மில் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1944ல லாலா கைலாஷ் சிங்கானியா அப்படின்றவரு சின்ன சின்னதா பெட்ஷீட் எல்லாம் தயாரிக்கூடிய ஒரு நிறுவனமா மாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கூடிய ஒரு நிறுவனமா இது மாறி இருக்கு. 1975க்கு மேல விஜய்பட் சிங்கானியா பொறுப்புக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் இவரோட புது புது ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேகமா அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உலகம் முழுக்க இந்த பிராண்ட கொண்டு சேர்த்திருக்காரு. 2010ல இந்தியாவோட நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனம் அப்படின்றதுல ரேமான் 23வது இடத்துல இருந்திருக்கு. இந்த அளவுக்கு அந்த நிறுவனம் ஒரு பேர் பெற்றிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது விஜய்பட் சிங்கானியா தான். இது மட்டும் இல்லாம அவர் ஒரு வெல் ட்ரெயின்டு பைலட்டாவும் இருந்திருக்காரு. வான்வெளியில இவர் செஞ்ச சாகசத்துக்காக நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இந்திய அரசு இவரை கௌரவப்படுத்தும் விதமா நிறைய விருது கொடுத்திருக்கு. அதுல முக்கியமான விருது பத்மபூஷன் விருது இவர் வாங்கியிருக்காரு. என்னோட மகனை நம்பிதான் நான் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல மனசுடைஞ்சு ஷேர் பண்ணிருக்காரு. ஏன் இவருக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்துச்சு அப்படின்னா, இவருக்கு மதுப்பட்டி சிங்கானியா, கௌதம் சிங்கானியா அப்படின்னு சொல்லி 2 மகன் இருக்காங்க. 2 பேருமே இவரோட வழிகாட்டுல தான் இருந்திருக்காங்க. 1998க்கு மேல ரேமா நிறுவனத்தை இவங்க 2 பேருக்குமே பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய்பட் சிங்கானியா யோசிச்சிருக்காரு. அப்போதான் வெளிநாட்டுல இருக்க பிசினஸ் எல்லாமே மதுப்பட்டி சிங்கானியாக்கும், இந்தியால இருக்க பிசினஸ் எல்லாமே கௌதம் சிங்கானியாக்கும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அந்த டைம்ல 2 மகனுக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. நாள் கணக்குல அந்த கருத்து வேறுபாடு அப்படியே வெறுப்பா மாறி இருக்கு. அந்த டைம்ல மதுப்பட்டி சிங்கானியா என்ன பண்றாருன்னா, எனக்கும் ரேமா நிறுவனத்துக்கும் விஜய்பட் சிங்கானியாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்களோட பூர்வீக சொத்துல ஒரு சில சொத்து தவிர எனக்கு வேற எந்த சொத்தும் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு தன்னோட மனைவி 4 பசங்களை கூட்டிட்டு சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகுறாரு. என்ன பிரச்சனையால இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. மூத்த மகன் இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரோட சொத்துல 37% மட்டும் இவருக்கு வச்சுக்கிட்டு மத்த எல்லா பொறுப்பையுமே மத்த எல்லா சொத்தையுமே தன்னோட 2வது மகனான கௌதம் சிங்கானியாக்கு கொடுக்கறாரு. அந்த டைம்ல இவரோட மூத்த மகனோட 4 பசங்களுமே இவர் மேல கேஸ் போடுறாங்க. என்னன்னா, 1998ல எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க தாத்தா கிட்ட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் செல்லாது. ஏன்னா அப்போ எங்க கருத்தை கேட்கவே இல்ல. எங்க 4 பேர்ல கடைசியா இருக்க பொண்ணுக்கு இப்போதான் 18 வயசு ஆயிருக்கு. இப்போதான் எங்க அப்பா அம்மா இத பத்தி எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ எங்க உரிமையை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி தன்னோட தாத்தாவான விஜய்பட் சிங்கானியா மேல கேஸ் போடுறாங்க. எனக்கு எதிராக கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி தனக்கு இருந்த 37% சொத்தையுமே தன்னோட 2வது மகனான கௌதம் சிங்கானியா பேருக்கு எழுதி கொடுத்துறாரு. அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு இவரே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா ரேமா நிறுவனத்தோட எல்லா சொத்துமே கௌதம் சிங்கானியா கைக்கு போயிடுச்சு. எல்லா பொறுப்புமே அவர்கிட்ட போயிடுச்சு. உடனே கௌதம் சிங்கானியா என்ன பண்ணாருன்னா, இவரை எல்லா வகையிலுமே மட்டம் தட்டி ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. தன்னோட சொந்த மகனை தன்னோட சொந்த வீட்டுல இருந்து விரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாரு. என் மகனை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். மிகப்பெரிய மோசக்காரனா அது என்னோட மகன் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நிறைய பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு. He may scream at me, he may abuse me, he may scold me. He does all these kind of things. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கௌதம் சிங்கானியா இவர் தேவையில்லாத வதந்தியெல்லாம் எழுப்புறாரு, தேவையில்லாம குழப்புறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல குற்றச்சாட்டு எழுப்பி ரேமான் நிறுவனத்துல இருந்து விஜய்பட் சிங்கானியாவை நீக்கிடுறாரு. இன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டுல உட்காந்துட்டு தன்னோட அன்றாட வாழ்க்கையே நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் உருவாக்கிற கம்பெனி, இவராலதான் இன்னைக்கு அந்த பிராண்ட் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். ஆனா அந்த நிறுவனத்துல இருந்து ரொம்ப மோசமான நிலைமையில விரட்டப்பட்டிருக்காரு. இத பத்தி an incomplete life அப்படின்ற மாதிரி ஒரு புக்ல விஜய்பட் சிங்கானியா எழுதியிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மகனை நான் இந்த அளவுக்கு நம்பி எல்லாமே பண்ணதாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இதனால நான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க மகனோ உங்க மகளுக்கோ நீங்க ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா
எல்லாமே செய்யுங்க, ஆனா உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. By mistake, I was left with some money on which I am surviving today. Otherwise, I would have been on the road. இது விஜய் பட்சிங்கனுக்கு மட்டும் இல்ல, தன்னோட மகளுக்கு தரணும், தன்னோட மகனுக்கு தரணும் அப்படின்னு யோசிச்சு எல்லாத்தையுமே மகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு இடம் இல்லாம நிறைய முதியோர் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இது பொருந்தும். கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.